சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே 2 வழிகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளுக்கான வழியும் அது உன்னிடம் வந்து சேர்ந்ததற்கான வழியும் நான் அறிவேன். அந்த பிரச்சனையை உன்னிடமிருந்து எப்படி நகர்த்துவது என்ற சிந்தனையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கு தீர்வு என்ற ஒன்றும் எழுதப்பட்டுவிட்டது, உருவாக்கப்பட்டுவிட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்படி இருக்கையில் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை நினைத்து பொக்கிஷமான உன் நேரத்தை ஏன் வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை குழந்தையே. அவையெல்லாம் வந்த வழியே சென்றுவிடும். ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம், எப்படி வாழ வேண்டும் என்ற தன்மை, பக்குவம் என எல்லா நல்ல விஷயங்களும் உன்னிடத்தில் புகட்டிவிட்டுதான் செல்லும். ஒரு குழந்தை எழுந்து நடக்க கற்கும் பொழுது 1000 முறை கீழே விழும். கடைசியில் தன் பிடியால் தன் காலை ஊன்றி நடக்கும் அந்த குழந்தை. அதுபோலவே உன் வாழ்க்கையில் ஏற்படும் சங்கடங்களால் நீ கீழே விழலாம். ஆனால் நீ கீழே விழுவது எழுந்து நிற்பதற்காகவே என்பதை மறந்துவிட வேண்டாம். தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடும் எழுந்து நில். ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையின் வெற்றியை எட்டி பிடித்தே விடலாம். இந்த நம்பிக்கையோடு நீ ஓடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் சுக்கிர திசை ஆரம்பமாகும். கண்ணிமைக்கும் நேரத்தில் நான் அதை உருவாக்கி காட்டுவேன் உன் வாழ்வில். என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம், நிம்மதியின்மை, வேதனை, சோதனை மட்டுமே எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறது என்பதை நான் நித்தம் உங்களிடம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் சாயிநாதரே, நீங்கள் என்னை அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே தவிர எப்பொழுதுமே நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே தவிர என் வாழ்க்கையில் இது நாள் வரை எந்த மாற்றமும் நிகழ்ந்ததாகவே எனக்கு தெரியவே இல்லை. யார் ஒருவர் எப்பொழுதும் கஷ்டப்பட்டாவது என் வாழ்க்கையில் நான் வெற்றி அடைவேன், எவ்வளவு சோதனைகளை அனுபவித்தாலும் என் வாழ்க்கையின் வெற்றியை எனதாக்கிக் கொள்வேன் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறார்கள். நான் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வேன், எது வந்தாலும் நான் சந்தோஷமாகத்தான் இருப்பேன் என்று நினைப்பவர்கள் அவர்கள் வாழ்வில் எப்பொழுதுமே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து உனக்கு என்ன புரிகிறது பிள்ளையே? நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது என் வாழ்க்கையில் வெற்றியை அடைவேன் என்ற எண்ணம் இருப்பவர்கள், நான் எப்படியாவது நிச்சயமாக வெற்றியை மட்டுமே தழுவுவேன் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அவரவர் எண்ணப்படிதான் அவரவர் வாழ்க்கை நகரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே உன் மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனையை மட்டுமே வைத்துக்கொள். நேர்மறை சிந்தனையை மட்டுமே எப்பொழுதும் மனதில் நிறுத்தி கொண்டே இரு. நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. நீ சொல்லும் அந்த சொல்லே உன்னை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை தழுவும். நான் உனக்கு உறுதுணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன் பிரச்சனையை தீர்க்கவே உன் இல்லம் தேடி இதோ வந்திருக்கிறேன் பிள்ளையே. இன்று இரவுக்குள் இதை நீ கண்டுவிட்டால் தீர்க்கக்கூடாத பிரச்சனை, தீரவே முடியாத பிரச்சனை, இது உன் வாழ்வில் நடக்குமா என்று நினைத்த பிரச்சனை எல்லாம் சுபமாகும், சுலபமாக உனக்கு கைகூடும். உனக்கு உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கி கொண்டே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி என்றால் தைரியமாக இரு. அது இருந்தால்தான் சந்தோஷம், இது என் வாழ்வில் கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டே இருக்கும் ஒருவர், அதுவும் இதுவும் கிடைக்கும் வரை அவனுடைய சந்தோஷத்தை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறான். எப்படியாவது பிச்சை எடுத்தாவது நம் வாழ்க்கையில்
வெற்றியடைவேன் என்று நினைப்பவன் வாழ்க்கையில் பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். இப்படியாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே ஒரு நன்மையை கிடைக்க வேண்டுமென்றால் அந்த நன்மைக்குள் ஒரு தீமையை வைத்துக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எனவே நன்மை கிடைப்பதற்கு பதிலாக தீமையை தான் மிக அதிகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணம் சென்று கொண்டே இருக்கிறதோ அதன்படி வாழ்வதுதான் வாழ்க்கையாகி விடுகிறது. அதுதான் வாழ்க்கையின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே உன் எண்ணத்தை நல்ல விதமாக வைத்துக்கொள். இப்படி இருந்தால்தான் சந்தோஷம், அப்படி நடந்தால்தான் கஷ்டம் இல்லை என்று நீ நினைப்பதால்தான் உன் நினைப்புக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கையும் மாறுகிறது. உன் வாழ்க்கையிலும் அனைத்துமே நடக்கிறது. இதில் நமது சக்தியும் ஆற்றலும் மிகவும் வீணடிக்கப்படுகிறது என்றுதான் உண்மை. நம்மில் பலர் எப்படியாவது மகிழ்ச்சிக்கான ஒரு வழியை தேடி கண்டுபிடிக்க போராடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேறு சிலரோ மகிழ்ச்சியை ஒரு நொடி பொழுது உணர்வு என்று புரிந்து கொண்டுள்ளனர். ஆனால் மகிழ்ச்சி என்பது உண்மையில் ஒரு வாழ்க்கை முறை. சில வழிமுறைகளை கடைபிடித்தால் மகிழ்ச்சியை நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் கண்டு கொண்டே இருக்கலாம், உணர்ந்து கொண்டே இருக்கலாம். இந்த நொடியில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே போதும், மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். நேற்று என்பது மாற்ற முடியாதது, முடிந்தது என்பது மாற்றவே முடியாதது. நாளை என்பது நிச்சயமாக நாம் நினைப்பதாக இருக்கவே இருக்காது. இன்றைய பொழுதே நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த நொடிதான் உண்மை. ஆகவே இந்த நொடியில்தான் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று புரிந்து கொண்டாலே வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும். எண்ணங்களின் ஓட்டத்தை அதை தன்மை முழுவதும் புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலைதான். எண்ணங்களின் பின்னல்களை கடந்ததுதான் அந்த மகிழ்ச்சி. மனதை அதன் இயல்பில் இயங்க செய்தாலே போதும். எண்ணங்களை புரிந்து கொள்வது மிக மிக எளிது. நீ விரும்பியதை விரும்பியபடியே நான் உனக்கு கொடுக்க முடிவை எடுத்துவிட்டேன். சர்வ நிச்சயமாக எல்லாமே நடக்கும். உன் மனதில் இருக்கும் ஏக்கங்களும் பரிதவிப்புகளும் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீயும் எவ்வளவோ போராடி கஷ்டப்பட்டுவிட்டு இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் போராட்டங்களும் சரியாகிவிடும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நிகழ்வுகளும் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்றுதானே உன்னுடைய கேள்வி. எல்லோருக்குமே மனதில் இரண்டு விதமான விஷயங்கள் எப்பொழுதுமே தோன்றும். ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போதே இதை செய்யலாம், நல்லபடியாக நடக்கும் என்று ஒரு குரல் கேட்கும். அது மட்டுமல்லாமல் மற்றொரு குரல் அந்த நிமிடமே கேட்கும், இதை செய்தால் அது தவறாகத்தான் முடிந்து விடுமோ என்ற ஒரு அவநம்பிக்கை குரலும் எல்லோருக்குமே கேட்கும். இப்படி எல்லோருக்குமே கேட்கும் எந்த செயல், எந்த குரலை கேட்டு நாம் செயல்படுகிறோமோ அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமையும். தேவையில்லாமல் யோசிக்கும் உன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தான் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்ல வாழ்க்கையை கொண்டு சேர்ப்பதற்கு எப்படி என்ப சிந்தனையை தான் நான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பும் இந்த வேளையில் உன் மனதிற்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் செய்யும் ஆற்றலும் தனியாக அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி உன்னை எதிர்மறையாகவே சிந்திக்க வைத்து எதிர்மறையாகவே உன் வாழ்க்கையில் நடத்த என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் அந்த எண்ணங்கள் உன் மனதிற்குள் இருந்து ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறது.
அந்த எண்ணங்கள் உன் மனதை குழப்பவிட்டு உன்னை காயப்படுத்தி எப்படி உன்னை குழப்பலாம் என்ற சிந்தனையில்தான் இருக்கிறது. அதைதான் நான் சரி செய்ய போராடி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள், தெளிவாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையாகவே இரு. நேர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் யோசனை செய். அதை விட்டு எதிர்மறை எண்ணங்களால் சூழ்ந்து இருக்கும் உன் மனதை எதிர்மறையாகவே கொண்டு சென்றால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சுகமாகவும் சுபமாகவும் இருக்காது. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், நேர்மறையாக இரு. எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்களோடு இரு. நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே பேசிக்கொண்டு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சர்வ நிச்சயமாய் உனக்கானதாகவே மாறிவிடும். மனதை எப்பொழுதும் நம்பிக்கை நிறைந்ததாக வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். அப்படி நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் நமக்கானது அனைத்துமே நம்மிடம் வந்து சேரும். நம்பிக்கை எந்த திசையிலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நம்மளுடைய ஜன்னலையும் கதவையும் நாம் எப்பொழுதும் மனக்கதவையும் மன ஜன்னலையும் திறந்து வைத்திருப்பது மிக மிக அவசியம். எனவே என் பிள்ளையே, உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கையே அமையும். எனவே நல்லதை மட்டுமே சிந்தனை செய், நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு, நல்லதை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். தேவையில்லாததை மனதிலிருந்து அழித்துவிடு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய வழியாகவே இருக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. சாயப்பா, நான் உனக்காக இருக்கிறேன். உன்னுடைய பக்தியும் உன்னுடைய அன்பும் உன்னுடைய பாசமும் என்னை கரைத்து விட்டது. நான் உன்னுள் கரைந்தே விட்டேன். நீ கேட்டதை, ஆசைப்பட்டதை, விருப்பப்பட்டதை உனக்காக தரவே நான் முடிவு செய்துவிட்டேன். நான் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது. நான் கொடுக்க வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டால் அது எப்படியும் உன்னிடம் வந்து சேரவும் முடியாது. இதுதான் உன் அப்பா, இதுதான் உன் சாயப்பாவின் வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறியிருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும்.
ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும். துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது, எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதும் இல்லை, நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இப்படி நிலையே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது உன்னிடமே இருந்துவிடும் என்று நீ தவறாக எண்ணுவது உன்னுடைய அறியாமையில்தானே. நீ எதையுமே எது வந்தாலும் சரிசமமாக எண்ண பழகிக்கொள். எது வந்தாலும் அதை சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். அப்பொழுது உன்னை விட்டு எது சென்றாலும், உன்னை விட்டு எது விலகினாலும் பெரும் பாதிப்பு உனக்கு ஏற்படாது. அதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். மிக பிரகாசமான ராஜகம்பீர வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விடவும் மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? இன்றோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. சாயப்பா வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்க நாளை வருவார். நம் இல்லத்திற்கு வருவார். மிக மகிழ்ச்சியான, அற்புதமான, எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும். அதை சாய்பாபா நிறைவேற்றுவார், நடத்தி காட்டுவார் என்ற நல்ல சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் தான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டமும் நிரந்தரமல்ல, சந்தோஷமும் உனக்கு நிலையானதும் அல்ல. இரண்டும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில், உன்னுடைய உயிரே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எது உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிடப் போகிறது? நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் எனக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய உயர்ந்த குணமும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் நீ என்னை தேடி வந்தாய். நானும் உன்னுடைய வேதனையை தீர்க்க உன்னை தேடி வந்திருக்கிறேன்.
தொலைந்த கஷ்டத்தையெல்லாம் மீட்டெடுத்து தரப்போகிறேன். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் ஆனந்தமாக பெறப்போகிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு ஈடேறப் போகிறது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இரு. எது நடந்தாலும் உன் புன்னகையை மட்டும் உன் முகத்தில் வைத்து கொண்டே இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இதோ நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நான் உன்னை தேடி உன் இருப்பிடம் நோக்கி, நீ இருக்கும் திசை நோக்கி உன்னிடமே நிரந்தரமாக இருக்கவே வந்திருக்கிறேன். உன் தொலைந்த கஷ்டத்தை அனைத்தையும் மீட்டெடுத்து மீண்டும் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதெல்லாம் நீ எனக்கு யாருமே இல்லை, கவலை என்று வந்துவிட்டால் பகிர்ந்து கொள்ளக்கூட யாருமே இல்லை, ஆறுதல் வார்த்தைகள் கூட சொல்லக்கூட எனக்கு எவருமே இல்லை என்று தனிமையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டும் மனவேதனையோடு குழம்பிக் கொண்டும் இருக்கிறாய். நீ மட்டும் வேதனைப்படவில்லை என் பிள்ளையே. உன்னோடு சேர்ந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு இருக்கும் கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானது கிடையாது. எப்பொழுதுமே என்னால் முடியும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். எனக்காக யாருமே இல்லையே என்ற கேள்வியே உன் மனதில் எழாது.